இதுவரை நடந்த இருதரப்பு வாதத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது சரஸ்வதி அம்மாவின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அவரது மகன்களுக்கு 2 பாகமாக பிரிக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. முதலாவதாக பாரதி நகரில் இருக்கும் வீடு அண்ணன் சேகருக்கு கொடுக்கப்படுகிறது. அதே மதிப்புள்ள புதுநகரில் உள்ள வீடு தம்பி கணேசுக்கு கொடுக்கப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் பரம்பரை விவசாய நிலம் சேகருக்கும், அதே மதிப்புள்ள கோட்டூர் பண்ணை நிலம் கணேசுக்கும் பிரிக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் கணவர் பயன்படுத்திய பத்மினி கார் பெரிய மகன் சேகருக்கும், சரஸ்வதி அம்மாவின் 15 பவுன் நகை சிறிய மகன் கணேசுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. மேலும் சரஸ்வதி அம்மாவின் பெயரில் வங்கியில் உள்ள ரூபாய் 5 லட்சம் யாருக்கும் பிரித்து கொடுக்கப்பட மாட்டார். ஏனெனில் அதில் வரும் வருமானம் அவரது இறுதி காலத்தில் அவருக்கு கை கொடுக்கும் என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. மிஸ்டர் சேகர், மிஸ்டர் கணேஷ், உங்க 2 பேர்ல யாரும் உங்க அம்மாவை பார்த்துக்க போறீங்க? ஐயா, நான் தான் எங்க வீட்டுக்கு மூத்த பிள்ளை. எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு நான் பார்த்துக்கணும் ஐயா. இல்லையா, என் மேலதான் எங்க அம்மாவுக்கு பாசம் அதிகம். அதனால நானே கடைசி வரை வச்சு எங்க அம்மாவை காப்பாத்துறேன். சரஸ்வதி அம்மாள் அவர்கள் பெரிய மகன் வீட்டில் 1 மாதமும் சிறிய மகன் வீட்டில் 1 மாதமும் தங்கி தனது மீதமுள்ள காலத்தை வாழ்ந்து கொள்ளலாம் என இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. பேசுற எங்க அம்மா மேல அவ்வளவு பாசமா? சும்மா விளையாடுங்க. சட்டப்படி கடை பிடி சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். கல்யாண காசு போனா போட்டுக்கிறதுக்கு புதுடி செய்யலாம். நல்ல நகையே இல்ல. கோட்ல எல்லாரையும் தவிக்கி தூக்கி இவருக்கு சொன்னாங்கன்னா இவரு தூக்கி இவருக்கு கட்டாராம். இந்த ஓட்டிக்கார இடம் இப்ப யார் எழுதா? என் தங்கச்சிக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வருது. எனக்கு ஓட்டு கட்டுக்கு நல்ல நகை வேணும். ஏன் உசுறு போட்டு வாங்காத. யார் கையில காசு வச்சிருக்கா? அது கார் இல்ல, எங்க அப்பாவுடைய கௌரவம். அதை போய் விக்க சொல்றீங்க. அப்ப ஏன் கௌரவம் மட்டும் உங்களுக்கு பெருசா பண்ணல? என்ன ஒரு மனுஷியாவே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது கார் இல்லம்மா, அவரோட 40 வருஷம் பொறுப்பானாலே கௌரவம் இருந்தால் அதை வச்சு வாழறாங்க தெரியுமா? எப்படி வாழலாம் வரட்டும். சேகரே, அந்த காரை விற்க வேணாயா? இந்த பேங்க்ல பணத்தை உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கக்கூடியா? ஒண்ணு வேணாமா? நீ என் புள்ளப்பா, உன் முகம் வாடனா என்னால தாங்க முடியாதுப்பா. இந்த பேங்க்ல பணத்தை உனக்கு ஒரு நல்ல நகையா வாங்கி கொடுப்பா. என்ன அம்பியா, நல்லா இருக்கியா? ஏய் ஜனனி குட்டி, எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வான்னு ஒரு வார்த்தை விட்டா குறைஞ்சா போயிருவா. உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இருக்க எல்லா படத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல நீ உன் மனசை என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்த மட்டும் தான் உனக்கு பிள்ளையா? நானா போமா. அம்பிகா, அம்மாவுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒன்னு நாம யூஸ் பண்றோம். ரெண்டாவது ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹால்ல தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹால்ல தங்க வச்சு தானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுதான் இப்ப இருந்தே அவங்க ஹால்ல தங்கட்டும்.
இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஊர்ல இருந்து வந்திருக்காளே என் தங்கச்சி நீங்க வாங்கி கொடுத்த நெக்லஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் மலகுமாரி. சுகந்தி சுகந்தி நீ அம்மா என்னம்மா இந்த நேரத்துல ஏமா உடம்புல வைத்து போயிருக்கு என்ன பண்ணுது உனக்கு ஏமா உடம்பு என்னாச்சு என்னம்மா என்ன சொல்லுங்க அக்காவோட நகையை போய் ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்த ஆசை மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிருங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ ஐயோ சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துப்புட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. சீ, இப்படி திருடி பழப்பு நடந்துட்டு எங்கேயாச்சும் நாட்டு கட்டி சாவலாம். அம்மா, நான் உனக்கு என்ன பண்ண வச்சேன்? ஏமா அப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது. ஏய் கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதான் காலையில அம்மாவை காணோம். நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ண எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அண்ணே, அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமா அவங்க வீட்டுக்கு அது பேர் போயிருப்பாங்கண்ணே. ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை. என்ன ஒண்ணு பண்ணுமா, நம்ம 2 பேரும் நம்ம வண்டி எடுத்து பார்த்து எடுத்துருமா? ஆமா, நான் அந்த வண்டியை எடுத்து வந்தேன். சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து சரி. சிஸ்டர் வாங்க உங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூமை சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கும். இவங்க ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம் மேடம் ஒரு நிமிஷம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவர் இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்து தான் அவங்க 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களே அனாதையா நிற்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்லை, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களும் தான் மறுபடியும் அனாதையாயிட்டாங்க. சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன். சரியா?